Welcome to this concept explainer brought to you by CBSE Score Lab of profsam.com. That is profsam.com. இன்னைக்கு நம்ம யூனிட் 2 எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ்ல இருந்து பொட்டென்ஷியல் எனர்ஜி ஆஃப் அ சிஸ்டம் ஆர் சார்ஜஸ் டாபிக்க பார்க்க போறோம். எக்ஸாம்க்கு தேவையான எல்லா பாயிண்ட்ஸும் ரொம்ப சிம்பிளா ஈஸியா புரியுற மாதிரி உங்க மனசுல நிக்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. ஒரு நியூக்ளியர் பாம்ப்ல இருந்து எவ்வளோ பெரிய எனர்ஜி எப்படி வெளியே வருதுன்னு எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா? ஒரு சின்ன ஆட்டமோட நியூக்ளியஸ்குள்ள கொஞ்சம் புரோட்டான்ஸை பேக் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா அது பிரேக் ஆகும்போது ஒரு சிட்டியை அழிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய எனர்ஜி வெளியே வருது. அதுக்கும் நம்ம இன்னைக்கு படிக்கிற டாபிக்கும் ஒரு டைரக்ட் கனெக்ஷன் இருக்கு. அப்படியா? எனக்கு இது எப்பவுமே ஒரு டவுட். நியூக்ளியஸ்குள்ள இருக்கிற எனர்ஜிக்கும் நம்ம படிக்கிற எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜிக்கும் என்ன கனெக்ஷன்? அது வேறையா இது வேறையான்னு தான் நினைச்சேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ரெண்டும் ரொம்ப நெருங்கின கான்செப்ட்ஸ் தான். அதை தான் பார்க்க போறோம். இன்னும் ஒரு சர்ப்ரைசிங் விஷயம் சொல்லவா? சொல்லுங்க. எனர்ஜினாலே நம்ம எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் குவான்டிட்டியா தான் நினைப்போம். கிலோ ஜூல்ஸ், கேலரிஸ் எல்லாமே பாசிட்டிவ் நம்பர்ஸ் தான் இல்லையா? ஆமா. ஆனா பொட்டென்ஷியல் எனர்ஜி நெகட்டிவா கூட இருக்கலாம். இன்ஃபேக்ட் ஒரு சிஸ்டம் ஸ்டேபிளா இருக்குனாலே அதோட பொட்டென்ஷியல் எனர்ஜி நெகட்டிவா இருக்குன்னு தான் அர்த்தம். வாட்? எனர்ஜி நெகட்டிவா இருக்குமா? இது என்ன புதுசா இருக்கு? அது எப்படி பாசிபிள்? ஒரு சிஸ்டம் கிட்ட -10 ஜூல்ஸ் எனர்ஜி இருக்குன்னு சொன்னா அது என்ன அர்த்தம்? ஒண்ணுமே இல்லாததை விட கம்மியா எனர்ஜியா? இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கே. எக்ஸலென்ட் கொஸ்டின். அது ஒரு எனர்ஜி டெட் மாதிரி. ஒரு சிஸ்டமை பிரிக்க நம்ம வெளியே இருந்தே எனர்ஜி கொடுக்கணும்னா அது நெகட்டிவ் பொட்டென்ஷியல் எனர்ஜில இருக்கணும் அர்த்தம். லெட்ஸ் அன்பேக் திஸ். ஃபர்ஸ்ட் கோர் ஐடியாவை புரிஞ்சுக்கலாம். 2 பாசிட்டிவ் சார்ஜஸா யானி Q1 அண்ட் Q2ன்னு வச்சுக்கலாம். அவங்கள பக்கத்துல கொண்டு வரணும்னா நம்ம ஃபோர்ஸ் பண்ணி தள்ளணும். கரெக்டா? ஆமா, பிகாஸ் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ரிப்பல் பண்ணுவாங்க. எக்ஸாக்ட்லி. ஒரே மாதிரி சார்ஜஸ் எப்பவுமே ஒத்துக்காது. நம்ம செய்ற அந்த ஒர்க், அந்த தள்ளுற வேலை வேஸ்ட் ஆகாது. அதுவும் அந்த சிஸ்டம்குள்ள எனர்ஜியா ஸ்டோர் ஆயிடும். இதுதான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி. இத ஈஸியா புரிஞ்சுக்க ஒரு அன்கம்ஃபர்டபிள் எலிவேட்டர் அனாலஜி எடுத்துக்கலாம். ஒரு சின்ன லிஃப்ட்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காத 2 பேரை நம்ம ஃபோர்ஸ் பண்ணி உள்ள அனுப்புறோம்னு வச்சுக்கோங்க. உள்ள போன அப்புறம் அவங்க எப்படி நிப்பாங்க? ஓரமா மூஞ்ச திருப்பிக்கிட்ட ஒரு மாதிரி டென்ஷனோட நிப்பாங்கல்ல? ஆமா, ஒரு ஆக்வர்ட் சைலன்ஸ் இருக்கும். அந்த டென்ஷன் தான் பொட்டென்ஷியல் எனர்ஜி. இப்போ மூணாவதா ஒரு ஆளையும் ஃபோர்ஸ் பண்ணி உள்ள தள்ளுறோம். இப்போ டென்ஷன் என்ன ஆகும்? இன்னும் அதிகமாகும். அதே மாதிரி மோர் லைக் சார்ஜஸ் யூ பிரிங் டுகெதர் மோர் பொட்டென்ஷியல் எனர்ஜி. ஓகே, சோ அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி ஒன்னா வைக்க நம்ம ஸ்பெண்ட் பண்ற எஃபர்ட் தான் எனர்ஜியா ஸ்டோர் ஆகுதா? அப்போ அந்த லிஃப்ட் டோர் திறந்த உடனே 2 பேரும் விரியா ஓடி போயிடுவாங்க. அந்த ஸ்டோர்டு எனர்ஜி ரிலீஸ் ஆயிடுமா? அந்த டென்ஷன் போயிடுமா? எக்ஸாக்ட்லி. அந்த ஸ்டோர்ட் எனர்ஜி கைனடிக் எனர்ஜியா மாறி வெளியே போயிடும். இப்போ இத வச்சு ஒரு மென்டல் இமேஜ் கிரியேட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப முக்கியம். கான்செப்ட் ஃபுல்லா இதுல தான் இருக்கு. இமேஜின் பண்ணுங்க, ஸ்பேஸ் ஃபுல்லா எம்டியா இருக்கு. ஒண்ணுமே இல்ல, காலியா இருக்கு. நம்ம இன்ஃபினிட்டில இருந்து யானி ரொம்ப தூரத்துல இருந்து ஒரே ஒரு சார்ஜ் Q1 மட்டும் கொண்டு வரோம். அங்க வேற எந்த சார்ஜும் இல்லாததால இந்த Q1 எதிர்த்து ரிப்பெல் பண்ண யாருமே இல்ல. சோ வொர்க் டன் என்ன? யாருமே அப்போஸ் பண்ணலனா வொர்க் டன் 0வா இருக்கணும். பெர்ஃபெக்ட். இப்போ அந்த Q1 இருக்கிற இடத்துக்கு கொஞ்சம் தள்ளி அடுத்த சார்ஜ் Q2 கொண்டு வரும். இப்போ இந்த Q2 முதலவே அங்க இருக்கிற Q1ஓட ரிப்பல்ஷனை ஃபீல் பண்ணும். ரெண்டும் பாசிட்டிவ்னா Q1 சொல்லும் பக்கத்துல வராதன்னு. சோ நம்ம இத ஃபோர்ஸ் பண்ணி கஷ்டப்பட்டு கொண்டு வர ஒரு வொர்க் பண்ணணும். எஸ். அதுக்கப்புறம் மூணாவதா ஒரு சார்ஜ் Q3 கொண்டு வரும். இப்போ இந்த Q3 Q1 and Q2 ரெண்டோட ரிப்பல்ஷனையும் ஃபீல் பண்ணுவோம். கரெக்ட். சோ 2 பேரையும் எதிர்த்து ஃபோர்ஸ் பண்ணி கொண்டு வர இன்னும் அதிகமா வொர்க் பண்ணணும். நம்ம இப்படி ஒன்னொன்னா கொண்டு வந்து அந்த சிஸ்டமை பில்ட் பண்றதுக்கு செய்யற டோட்டல் ஒர்க் தான் அந்த சிஸ்டமோட பொட்டென்ஷியல் எனர்ஜி. சோ ஃபர்ஸ்ட் சார்ஜுக்கு வொர்க் டன் எப்பவுமே 0வா? பிகாஸ் அதை அப்போஸ் பண்ண யாருமே இல்லையா? அதுக்கப்புறம் வர ஒவ்வொரு சார்ஜுக்கும் ஆல்ரெடி இருக்கிற எல்லா சார்ஜஸோட ஃபீல்டுக்கு எகெயின்ஸ்டா வொர்க் பண்ணும். புரியுது? எக்ஸாக்ட்லி. இப்போ இந்த ஐடியாவை நம்ம புக் லாங்குவேஜோட கனெக்ட் பண்ணலாம். Now let us see how NCERT defines this. புக்ல இருக்கிற எக்ஸாக்ட் டெஃபினிஷன் அண்ட் ஃபார்முலாவை கொஞ்சம் படிங்க. 2 சார்ஜஸ் சிஸ்டம்க்கு அப்புறம் 3 சார்ஜஸ் சிஸ்டம்க்கு என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். ஓகே. NCERT செக்ஷன் 2.7.
The potential energy of a system of two charges, Q1 and Q2 is U equals 1 by 4 pi epsilon naught Q1 Q2 by R12. For a system of three charges, Q1, Q2 and Q3, the total work done is U equals 1 by 4 pi epsilon naught Q1 Q2 by R12 plus Q1 Q3 R13 plus Q2 Q3 by R23. இந்த ஃபார்முலால sum of all pairsனு சொல்றாங்க. அது என்ன? கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இன்னொன்னு, அந்த 1 by 4 pi epsilon naught கான்ஸ்டன்ட்டை நம்ம Kன்னு வச்சுக்கலாம்ல? ஈஸியா இருக்கும். குட் அப்சர்வேஷன். எஸ், கால்குலேஷன் ஈஸியா இருக்கு. 1/4 எப்சிலான் நாட் நம்ம கேன்னு ஷார்ட்டா சொல்லுவோம். இப்போ அந்த சம் ஆஃப் ஆல் பேர்ஸ் விஷயத்துக்கு வருவோம். இதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம மென்டல் இமேஜ்ல பார்த்தோம்ல, அதையே இப்போ ஃபார்முலாவா மாத்தலாம். ஸ்டெப் 1, சார்ஜ் Q1 கொண்டு வரோம். ஒப்போஸ் பண்ண யாரும் இல்ல. ஸோ ஒர்க் டன் W1 ஈக்குவல்ஸ் டு 0. சரி. ஸ்டெப் 2, சார்ஜ் Q2 கொண்டு வரோம். ஒர்க் டன் W2ன்றது என்ன? அது Q1 கிரியேட் பண்ண பொட்டென்ஷியல்ல Q2 கொண்டு வர செய்யற வேலை. So, W2 equals to potential due to Q1 at R2, Q2. Potential formula நம்ம படிச்சிருக்கோம். V is equals to QR. So, W2 equals to KQ1 R2, Q2. இதுதான் first formulaல இருக்கு. ஓகே. Step 3, charge Q3 கொண்டு வரோம். இப்போ work done W3, Q1 and Q2 ரெண்டு பேரோட பொட்டென்ஷியல்யும் டிபெண்ட் ஆகும். So, W3 equals to potential due to Q1 at R3 Q3 plus potential due to Q2 at R3 Q3. அதாவது W3 equals to KQ1 R13 Q3 plus KQ2 R23 Q3. கரெக்டா? Okay. Step 4. Total potential energy U அன்றது W1 plus W2 plus W3. இதெல்லாம் ஆட் பண்ணா நம்ம NCERT ஃபார்முலா வரும். அத பார்த்தா ஒவ்வொரு யூனிக் பேர் ஆஃப் சார்ஜஸ்க்கும் யானி ஜோடிக்கும் ஒரு பொட்டென்ஷியல் டேர்ம் இருக்கும். 3 சார்ஜ் இருந்தா Q1 Q2 Q1 Q3 Q2 Q3ன்னு 3 ஜோடி. 4 சார்ஜ் இருந்தா 6 ஜோடி வரும். அதுதான் sum of pairs. Hope everything is clear so far. This concept explainer is from profsam.com, that is profsam.com. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா இன்னும் கிளியரா புரியும். சிம்பிள் எக்ஸாம்பிள் வேணா கொஞ்சம் சேலஞ்சிங்கா ஒரு ஸ்கொயர் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஓகே. ஒரு ஸ்கொயரோட 4 கார்னர்ஸ்லயும் சார்ஜஸ் வைக்க போறோம். கார்னர் ஏல பிளஸ் Q, பில மைனஸ் Q, சில பிளஸ் Q அண்ட் டில மைனஸ் Q வச்சுக்கிறோம். ஸ்கொயரோட சைட் லென்த் A. இப்போ இந்த சிஸ்டமோட டோட்டல் பொட்டென்ஷியல் எனர்ஜி என்ன? 4 சார்ஜஸ் இருக்கு. அப்போ எத்தனை பேர்ஸ் வரும்? ஏபி, ஏசி, ஏடி, பிசி, பிடி, சிடி 6 பேர்ஸ் வருது. Am I right? Absolutely correct. இப்போ ஒவ்வொரு பேருக்கும் எனர்ஜி கால்குலேட் பண்ணி ஆட் பண்ணணும். லெட்ஸ் டூ இட் சிஸ்டமேட்டிக்லி. ஃபர்ஸ்ட் 4 சைட் பேர்ஸ். பேர் AB. சார்ஜஸ் என்ன? Plus Q minus Q. டிஸ்டன்ஸ் A. So energy. Energy is equal to K plus Q minus Q by A. அது வந்து minus KQ square by A. Good. அதே மாதிரி பேர் BC, CD, DA. இந்த 4 பேர்ஸ்க்கும் அதே வேல்யூ தான் வரும். So, side pairs-ஓட total energy is equal to 4 times minus KQ square by A. Okay. 4 சைட் பேர்ஸும் நெகட்டிவ்ல வருது. இப்போ டயகனல்ஸ் இருக்கு. AC and BD. அதோட டிஸ்டன்ஸ் என்ன? Pythagoras theorem யூஸ் பண்ணா diagonal length root of A square plus A square is equal to A root 2 வரும். Perfect. இப்போ diagonal pairs-க்கு எனர்ஜி பார்ப்போம். பேர் AC-ல சார்ஜஸ் என்ன? ரெண்டுமே plus Q. So, plus Q, distance A root 2. So, energy? K plus Q by A root 2, which is plus KQ square by A root 2. Correct. அதே மாதிரி பேர் BD-க்கு? Minus Q. So, K minus Q by A root 2. Oh, இதுவும் plus KQ square by A root 2 தான் வருது. Yes. ரெண்டு diagonal pairs-உம் பாசிட்டிவ்ல வருது. So, total potential energy U is the sum of all 6 pairs. U is equal to 4 times minus KQ square per A plus 2 times plus KQ square A root 2. Common KQ square வெளியெடுத்தா U is equal to KQ square A into root 2 minus 4. So the final energy is negative.
இந்த கான்செப்ட் நம்ம அடுத்த படிக்க போற கெபாசிட்டர்ஸ்ல எனர்ஜி எப்படி ஸ்டோர் ஆகுதுங்கிறத புரிஞ்சுக்க ரொம்ப பேசிக். அங்க எனர்ஜியான்றது அந்த சார்ஜஸ் கிரியேட் பண்ற எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல ஸ்டோர் ஆகும். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் சாதாரணமா பண்ற 2 தப்புகளை பார்ப்போம். இதுல தான் மார்க்ஸ் போகும். ஃபர்ஸ்ட் சைலண்ட் கில்லர், டபுள் கவுண்டிங். டபுள் கவுண்டிங். ஆமா, ராங் ஐடியா என்னன்னா 4 சார்ஜஸ் இருந்தா ஏபி பிஏ ஏசி சிஏன்னு லிஸ்ட் போட்டு 12 பேர்ஸ் கால்குலேட் பண்ணிடுறது. ஓ, பெர்மியூட்டேஷன் மாதிரி யோசிக்கிறது. கரெக்ட் ஐடியா என்னன்னா Q1 அண்ட் Q2க்கு நடுவுல இருக்கிற இன்டராக்ஷன் ஒண்ணுதான். அத Q1 Q2ன்னு சொன்னாலும் ஒண்ணுதான், Q2 Q1ன்னு சொன்னாலும் ஒண்ணுதான். ஹேண்ட்ஷேக் மாதிரி. பெர்ஃபெக்ட்டா சொன்னீங்க. ஒரு ஹேண்ட்ஷேக் மாதிரி 2 பேர் சேர்ந்து ஒரு ஹேண்ட்ஷேக் தான் பண்ண முடியும். ஏ பி கூட ஹேண்ட்ஷேக் பண்ணனா அது பி ஏ கூட பண்ண ஹேண்ட்ஷேக்கும் சேர்த்து தான். So count each pair only once. Oh, okay. So Q1 Q2 interaction and Q2 Q1 interaction is the same. I should count it only one time. NC2 formula use பண்ணலாம்ல. 4 chargesனா 4C2 equal to 6 pairs. அப்படி யோசிச்சா தப்பு வராது? இல்ல, எக்ஸலண்ட். அது இன்னும் சேஃபான மெத்தட். செகண்ட் சைலண்ட் கில்லர், எனர்ஜியோட சைன். ராங் ஐடியா. ஒர்க் டன்னாலே எனர்ஜி எப்பவுமே பாசிட்டிவா தான் இருக்கும்னு நினைக்கிறது. ஃபைனல் ஆன்சர்ல மைனஸ் வந்தா கூட ஏதோ தப்பு பண்ணிட்டோன்னு நினைச்சு பிளஸ்ஸா மாத்திறது. ஆமா, எனக்கும் அப்படி தோணும். Why students think it? வேர்ட்னாலே ஒரு பாசிட்டிவ் வேல்யூன்னு மனசுல ஃபிக்ஸ் ஆயிருக்கும். நம்ம வேலை செஞ்சா அது பாசிட்டிவ் தானேன்னு தோணும். ஆனா கரெக்ட் ஐடியா என்னன்னா 2 அன்லைக் சார்ஜஸ் பிளஸ் Q அண்ட் மைனஸ் Q இருந்தா அவங்க என்ன பண்ணுவாங்க? அட்ராக்ட் பண்ணுவாங்க. சோ நம்ம அவங்கள ஒன்னா கொண்டு வர கஷ்டப்பட வேண்டாம். சிஸ்டமே அவங்கள இழுத்துக்கும். இங்க சிஸ்டமே ஒர்க் பண்றதால பொட்டென்ஷியல் எனர்ஜி நெகட்டிவ்ல இருக்கும். நெகட்டிவ் பொட்டென்ஷியல் எனர்ஜி மீன்ஸ் தி சிஸ்டம் இஸ் ஸ்டேபிள். அவங்க ஒன்னா இருக்க விரும்புறாங்கன்னு அர்த்தம். அப்போ இதை இப்படி சொல்லலாமா? லைக் சார்ஜஸ்னா ரிப்பல்ஷன். சோ நம்ம ஒர்க் பண்ணணும், அந்த ஒர்க் பாசிட்டிவ் எனர்ஜியா ஸ்டோர் ஆகும். அது ஒரு அன்ஸ்டேபிள் சிஸ்டம். கரெக்டா? கரெக்ட். அன்லைக் சார்ஜஸ்னா அட்ராக்ஷன், சிஸ்டமே ஒர்க் பண்ணும். சோ எனர்ஜி நெகட்டிவ்ல இருக்கும். அது ஒரு ஸ்டேபிள் சிஸ்டம். இது சரியா? அப்சல்யூட்லி. இது எக்ஸாம்ல 1 மார்க் கொஸ்டின்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு சிஸ்டம் ஸ்டேபிளா இருக்க அதோட பொட்டென்ஷியல் எனர்ஜி மினிமமா இருக்கணும், which can be நெகட்டிவ். இப்ப நம்ம நியூக்ளியர் பாம் விஷயத்துக்கு வருவோம். நியூக்ளியஸ்குள்ள 80, 90 புரோட்டான்ஸ் இருக்கு. எல்லாமே பாசிட்டிவ். அவங்கள ஒன்னா வச்சிருக்க பெரிய ஒர்க் பண்ணணும். நேச்சர் has done a huge work to pack them. அப்ப அதுக்குள்ள பெரிய பாசிட்டிவ் பொட்டென்ஷியல் எனர்ஜி இருக்கும். எஸ், ரொம்ப அன்ஸ்டேபிள் ஸ்டேட்ல இருக்கு. அது உடையும் போது அந்த எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. It's like that overcrowded high-tension elevator door finally bursting open. வாவ், இப்போ புரியுது. இதை ஈஸியா ஞாபகம் வச்சுக்க சில ட்ரிக்ஸ் சொல்றேன். ஃபர்ஸ்ட், பேர்ஸ் அக்கவுண்ட் பண்றதுக்கு எப்பவுமே ஹேண்ட்ஷேக் ரூலை ஞாபகம் வச்சுக்கோங்க. Every unique pair is one handshake. Number of handshakes for n people is NC2. Okay. Handshake rule. இன்னொன்னு, பொட்டென்ஷியல் எனர்ஜியா அந்த சிஸ்டமோட அசெம்பிளி காஸ்ட்னு நினைச்சுக்கோங்க. அந்த சிஸ்டமை பில்ட் பண்ண எவ்வளவு செலவாகுதோ அதுதான் எனர்ஜி. Assembly cost. ஆமா, லைக் சார்ஜஸ்னா பில் பண்ண கஷ்டம். சோ காஸ்ட் இஸ் ஹை, பாசிட்டிவ். அன்லைக் சார்ஜஸ்னா அவங்களே ஒன்னு சேர்ந்துடுவாங்க. சோ காஸ்ட் இஸ் நெகட்டிவ். சிஸ்டமே உங்களுக்கு காசு கொடுக்கற மாதிரி. ஹாஹா, நல்லா இருக்கு. ஒரு பிசிக்கல் ஜெஸ்டர் ட்ரை பண்ணலாம். ஒரு கையால ஃபர்ஸ்ட் சார்ஜை வைக்க இமேஜின் பண்ணுங்க. நோ எஃபர்ட். இப்போ இன்னொரு கையால செகண்ட் சார்ஜை கொண்டு வரும்போது கை அந்த கையை தடுக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா? ஆமா. மூணாவதா ஒரு சார்ஜ் கொண்டு வரும்போது 2 கையும் சேர்ந்து அதை தடுக்கணும். அந்த ரெசிஸ்டன்ஸ், அந்த தடுக்கிற ஒர்க் தான் ஸ்டோர்ட் எனர்ஜி. அந்த அசெம்பிளி காஸ்ட் அனாலஜி ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ பாசிட்டிவ் காஸ்ட்னா அன்ஸ்டேபிள் பில்டிங், நெகட்டிவ் காஸ்ட்னா ஸ்டேபிள் பில்டிங். காட் இட். ஓகே. சோ இன்னைக்கு செஷனோட 3 இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் சேஃப் டேக்அவேஸ். நம்பர் 1, ஒரு சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸோட பொட்டென்ஷியல் எனர்ஜிங்கிறது அந்த சார்ஜஸை இன்ஃபினிட்டில இருந்து அதங்களோட பொசிஷன்ஸ்க்கு கொண்டு வர செய்யப்படுற டோட்டல் ஒர்க். நம்பர் 2, இது ஒரு ஸ்கேலர் குவான்டிட்டி. டோட்டல் எனர்ஜி வேணும்னா சிஸ்டம்ல இருக்கிற ஒவ்வொரு யூனிக் பேர் ஆஃப் சார்ஜஸோட பொட்டென்ஷியல் எனர்ஜியையும் ஆல்ஜிப்ரைக்கலி ஆட் பண்ணணும். சைன்ஸ் ரொம்ப முக்கியம். Q1 Q2 ப்ராடக்டோட சைனை கரெக்டா யூஸ் பண்ணணும். ஓகே, அல்ஜிப்ரைக் சம். அண்ட் நம்பர் 3, பொட்டென்ஷியல் எனர்ஜி பாசிட்டிவா இருந்தா அந்த சிஸ்டம்ல நெட் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் டாமினேட் பண்ணுதுன்னு அர்த்தம். அது அன்ஸ்டேபிள். எனர்ஜி நெகட்டிவா இருந்தா நெட் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் டாமினேட் பண்ணுது, சிஸ்டம் ஸ்டேபிளா இருக்குன்னு அர்த்தம். இப்போ கொஞ்சம் யோசிக்க ஒரு விஷயம்.
நம்ம சார்ஜஸ பில்ட் பண்ண ஒர்க் பண்ணணும்னு பார்த்தோம். ஆனா ஒரு எலக்ட்ரானே ஒரு நெகட்டிவ் சார்ஜ் தான், ஒரு புரோட்டானே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் தான். அந்த சிங்கிள் எலக்ட்ரானையோ ஒரு சிங்கிள் புரோட்டானையோ கிரியேட் பண்ண, யானி செல்ஃப் பில்ட் பண்ண எவ்வளோ எனர்ஜி ஆகும்? அதுக்கு செல்ஃப் எனர்ஜின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதை பத்தி யோசிச்சு பாருங்க. நம்ம சிலபஸ்க்கு அப்பாற்பட்டது, ஆனா பிசிக்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேள்வி அது. 12th CBSE பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்ஸ்ல மேக்ஸிமம் மார்க்ஸ் எடுக்க propsam.com விசிட் பண்ணுங்க. That is PROFSAM, right? எஸ், PROFSAM.com. நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட்.